அதிர்ஷ்டம், ஆனந்தம், செல்வ செழிப்பு. ஜூலை 19 முதல் ஜூலை 26 வரைக்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் எனக்கு இந்த செல்வம் வேணும், பணம் வேணும், எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க என்று கேட்கக்கூடிய 4 இலக்க எண்களும் அதிர்ஷ்ட தெய்வத்தையும் பதிவு செய்ய இருக்கின்றேன். உங்களோட ராசியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். உழைத்தால்தான் பணம் வரும், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, திரும்ப திரும்ப நம்ம நல்லதாக நினச்சி நல்லதாக கேட்டு அதை நோக்கி முயற்சிகள் செஞ்சோம்னா இந்த பிரபஞ்சம் அதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு 4 இலக்க அதிர்ஷ்ட எண்களையும் அதிர்ஷ்ட தெய்வத்தையும் ராசிப்படி பதிவு செய்கிறோம். அந்த எண்ணை லெஃப்ட் ஹேண்டில் இந்த இடத்துல எழுதிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மணி பர்ஃப்யூமையாக இதில் தேய்ச்சிட்டு ஒவ்வொரு நாளும் இரவும் சொல்லக்கூடிய தெய்வத்தை எனக்கு அதிர்ஷ்டத்தை தா, செல்வத்தை தா, இவ்வளவு பணத்தை தாருங்கள்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு ஏதோ ஒரு தானியத்தை அரிசியோ கோதுமையோ எடுத்து பிரார்த்தனை பண்ணி தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு மீண்டும் பிரார்த்தனை பண்ணி பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ அந்த தானியத்தை போட்டு வாருங்கள். அதற்கு பிறகு அதிர்ஷ்டத்தை முயற்சி பண்ணி பாருங்க, நல்லது நடக்கும். வாருங்கள் இந்த வாரத்திற்கு பார்க்கலாம். மேஷம் 65 46 65 46 பழனி முருகன். ரிஷபம் 15 43 15 43 துர்கா தேவி. மிதுனம் 24 37 24 37 குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். கடகம் 41 54 41 54 பத்ரகாளியம்மன் வழிபாடுகளை செய்யுங்கள். சிம்மம் 69 42 69 42 அண்ணாமலையார் வழிபாடுகள் செய்யுங்கள். கன்னி 26 94 ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு செய்யுங்கள். துலாம் 86 15 86 15 நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். விருச்சகம் 62 76 62 76 குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். தனுசு 36 86 36 86 திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யுங்கள். மகரம் 56 45 நாகதேவதை 56 45 நாகதேவதை. கும்பம் 45 33 45 33 விநாயகர் வழிபாடில் செய்யுங்கள். மீனம் 68 38 காலபைரவர் வழிபாடில் செய்யுங்கள். 68 38. சென்ற வாரம் 2 ராசிக்கு, கடகராசிக்கு மலேசியாவில் நம்பர் 1 பரிசு விழுந்திருக்குது. போன வாரம் வியாழக்கிழமை நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க ட்ரை பண்ணி மிஸ் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தங்களுக்கு கிடைச்சதுன்னு அப்டேட் பண்ணாங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நல்ல எண்ணத்தோடு இந்த பரிகாரத்தோடு சேர்ந்து இந்த எண்ணெயும் முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் கேட்கும் பணம் அதிர்ஷ்டமாய் வரட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஒவ்வொரு மனிதனையும் செல்வ செழிப்பாக ஆக்க வேண்டும். அதற்குரிய பரிகாரங்கள், தனிநபர் ஆலோசனைகள், அதற்குரிய சில சூட்சமமான பயிற்சி வகுப்புகளை நான் கடந்த 15 வருஷமாக வழங்கிட்டு இருக்கேன். என்னை நம்பி நீங்கள் எங்கிட்ட பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கிட்டோ பயிற்சி வகுப்புலேயே வந்து கலந்துக்கிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா 6 மாதத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ பணப்பிரச்சனையோ அல்லது வாழ்க்கையில் பெருசாக சொந்த வீடு வேணும், சொந்த பிஸ்னஸ் வேணும், பெருசாக செல்வ செழிப்பு கோடீஸ்வர வாழ்க்கையை உருவாக்கணுனாலும் அதற்குரிய வாய்ப்புகளை எவ்வாறு நீங்கள் பிடிக்க வேண்டும் என்பதை நான் கைட் பண்ணுறேன். ஆழ்மனம், அறிவியல், ஆன்மீகம் இணைந்த அற்புதமான வழிநடத்துதலுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் வாரங்களில் என்ன வாய்ப்பு இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கன்சல்டிங்லையும் சந்திக்கலாம். வரும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாத்திரையும் சிறப்பு சத்யநாராயண பூஜையும் செய்து தனாகர்ஷ்ண பணாகர்ஷ்ண சீக்கிரட்டான ஒரு பர்ஃப்யூமை பூஜையில் வச்சு உங்களுக்கு தர இருக்கின்றோம். உங்கள் பேரையும் சத்யநாராயண பூஜைக்கு சங்கல்பம் பண்ணுங்கள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் 2 நாள் சிறப்பு யாத்திரை, கூட்டு பிரார்த்தனை, பரிகாரங்கள், திலாகோமங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த யாத்திரையில் லிமிடெட் சீட்ஸ் இருக்குது. உங்கள் பேரையும் அந்த பூஜைக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். வரலட்சுமி நோம்பியை முன்னிட்டு வரலட்சுமி மகாலட்சுமி பூஜா கிட் என்கின்ற ஒரு தெய்வீக கிட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வரலட்சுமி நோம்பன்று உங்கள் வீட்டில் எவ்வாறு பூஜை செய்யணும், அதற்குரிய பயிற்சிக்கு பூஜைக்கான ஒரு தகவல் புத்தகம், மகாலட்சுமியின் முகம், மகாலட்சுமிக்குரிய சூட்சமமான ஒரு எந்திரத்தோடு பூஜையில் வைத்து தர இருக்கின்றோம். உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க, உங்கள் இல்லத்திற்கு தேடி வரும். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.